ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறுகடி காசை பார்க்க போகிற சிறுகடி காசை இல்லை நம்ம மனோஜ் இருக்காரே, இவர் சின்ன குழந்தை மாதிரி எனக்கு என் பணம் வேணும், எப்போ கைக்கு வரும்னு சொல்லி கேட்காடே, நீ பால் டப்பாவை தொலைச்ச மாதிரி பால் டப்பா வேணும்னு கேட்குற, 30 லட்சத்தை தொலைச்சிருக்காடா, தடி மாடே எரும மாடே வளர்ந்துருக்கே தவிர மூளைங்கிறது கொஞ்சம் இருக்காடா, மூளையை கழட்டி மூளையில் வச்சிட்டியாடான்னு சொல்லிட்டு முத்து செம்ம திட்டுங்க. திட்டினதோ விட்டாரே, அடிக்காமல் விட்டாரே, அது வரையும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. எங்கள் பொழப்ப விட்டுட்டு நாங்கள் போய் தேடினா நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு ஆதாயம் இருக்குன்னு சொல்கிறீங்களா, உங்களுக்கு நல்லா வருவீங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆச்சுங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம், அதனால் உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம், வாங்கப்பா சாப்பிட்லாம், வாங்கம்மா சாப்பிட்லான்னு சொல்லி கூப்பிட, அப்புறம் மித்தவங்களுக்கெல்லாம் சொல்லி கேட்க, மனோஜ் ரோகிணி ஏன் உன் பொண்டாட்டி இருக்காளே நீ செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க. ஆஹா, இப்போ ஒரு என்டர்டைன்மெண்ட் காத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. என்னன்னு பார்க்குறீங்களா, இவ்வளோ நாள் மனோஜ் தான் பார்க்க புதுசு கண்ணா புதுசு அந்த மாதிரி செய்வார். இன்னைக்கு ரோகிணி வச்சு செய்ய போகிறாங்க எல்லாரையும், புதுசு கண்ணா புதுசு அந்த ரேஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதியும் நம்ம ரவியும் வராங்க. இவங்களுக்கு எப்படி சமைப்பேன்னு சொல்லி கேட்க, நாங்கள் பீஸா வாங்கிட்டு விட்டோம், பர்கர் வாங்கிட்டு விட்டோம். ஆமாம், இவ ஒருத்தி பாஸ்தா பீஸாம்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மனசுக்குள்ளே பேச, அதுக்கப்புறம் என்ன சொல்லுங்க ஆட்டி, ஒன்றும் இல்லைம்மா நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிச்சனுக்கு போய் தோசை ஊற்ற சொன்னால் இந்த பொண்ணு பார்க்குற வேலை இருக்கே, ஐயோ மலமாடு மாதிரி தோசையை ஊற்றி அதை பிச்சு பிச்சு கொண்டு வர, சட்னி அரைக்கிறேன்ற பேரில் அதை தாளிக்காமலே கொண்டு வந்து கொடுக்க, ஐயோ அம்மா காரம் அப்படிங்கிறாங்க. இவளை நம்பி நான் வந்தேன் பாரு, ஐயோ பட்னியாக வந்ததுக்கு என் புத்தியை என்னாலே அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நினைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த டைம் பார்த்து நம்ம ஸ்ருதி இருக்காங்களே, ஒரு டீ கேட்டாங்க, அது குத்தம்மா, டீயே நான் வீட்டுக்கு லைஃப்பில் கேட்க மாட்டேன்ற ரேஞ்சுக்கு இவங்க டீ போட்டு கொடுக்க, இதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டாங்களாமா. அதுக்கப்புறம் என்னடா எல்லாருமே எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் சிட்டியோட விஷயத்தை பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மீனா கேட்க ஆரம்பிச்சோன்னா அவங்க மூஞ்சி போன போக்க பார்க்கணுமே. அதுக்கப்புறம் மனோஜ் கிட்ட சொல்ல, மனோஜ் வந்து கேட்க, ஐயோ பேரஞ்ச மாதிரி ஆயிடுச்சிட்டாங்க, ஒவ்வொன்றா வெளியே வருதே அப்படின்னு பயம் வந்துருச்சு. ஓகே